அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. அதாவது வக்கரமான கிரகங்களுக்கு எப்படி பரிகாரம் பண்ணும்? வக்கரமான கிரகங்களுக்கு பரிகாரம் எப்படி பண்ணுவீங்க? வக்கரம் என்று சொன்னால் பின்னோக்கி வருவது. இதற்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வக்கரகாளியை வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் வக்கரகாளியை வணங்கி இருக்கீங்க? எத்தனை பேர் வச்சு வக்கரமான கிரகத்தை சரி பண்ணுவதற்கு போட்டோ வச்சு எல்லாம் வழிபாடு பண்ணியிருக்கீங்களா? எல்லா மனிதனும் கேட்கத்தான் செய்யறான். கேட்டுட்டு என்ன சொல்றான்னா திரும்ப எங்கேயாச்சும் ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். திரும்ப எங்கேயும் ஒண்ணு கிடைக்குமா, இலகுவாக கிடைக்குமான்னு நீங்க வேர்வை தண்ணி சிந்தாம உலகத்திலே கொடுக்கக்கூடியவன், நிறைய கொடுக்கக்கூடியவன் சனிதான். அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல பஞ்சமாதிபதி ஐவர், இவர்கள் தான் வக்கரமாவாங்க. அந்த பஞ்சமாதிபதி ஐவர் யாரு? குரு, சுக்கிரன், அதற்கடுத்து செவ்வாய், புதன், சனி. இந்த 5 பேர் தான் வக்கரமாவாங்க. வக்கரமான ரிவர்ஸ் போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய கிரகங்கள் இந்த 5 பேர் தான். இந்த 5 பேர் நம்ம இப்ப சாப்ட்வேர்ல எல்லாத்துலயும் போட்டாலுமே சனி வக்கரம்னா சனி வக்கரம்னு வந்துடும், குரு வக்கரம்னா குரு வக்கரம்னு வந்துடும், செவ்வாய் வக்கரம்னா செவ்வாய் வக்கரம்னு வந்துடும், புதன் வக்கரம்னா புதன் வக்கரம்னு வந்துடும், சுக்கிரன் வக்கரம்னா வக்கரமும் வந்துடும். இதற்கு நடைமுறை வாழ்க்கைக்கு உண்டான பரிகாரங்களை எப்படி எடுப்பீங்க? வக்கர கிரகங்களை சரி பண்ணுவதற்கு வக்கரகாளியை வழிபாடு பண்ணணும் என்பதை விட இந்த உடல் என்ன சொன்னான்னா அந்த ஆதிபத்தியமுடைய செயலை செய்யும் போதுதான் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னா நமக்கு அது செயல்பாட்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னா வராது. அதை நீங்க நடைமுறைப்படுத்தியும் பார்க்க முடியாது, அது நடக்கவும் செய்யாது. அப்ப குரு வக்கரமானால், குருன்னா என்னது? குழந்தை. குரு என்று சொன்னால் குழந்தை. அப்ப குரு என்று சொன்னால் குழந்தை அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப என்ன சொன்னான்னா அல்லது ஜீவசமாதி சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு. தட்சணாமூர்த்தி என்பவர் என்ன சொன்னான்னா குரு. தலை குழந்தை குரு ஆதிபத்தியம். நம்ம வீட்டோட தலை குழந்தை இருக்காரு. சரி, அப்ப குரு வக்கரமானவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குரு என்ன சொல்றான்னா எந்த நட்சத்திரத்தில் போய் வக்கரமாயிருக்கிறார், குரு எந்த நட்சத்திரத்துல போய் வக்கரமாயிருக்காரு, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் இருப்பார் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் இருப்பார்ல, அவருடைய படத்தை என்ன சொன்னான்னா ஃப்ரேம் பண்ணிடணும், நல்லா ஃப்ரேம் பண்ணிடணும். இல்லைன்னா சிம்பிளா என்ன சொல்றான்னா ஒரு கையளவுக்கு என்ன சொன்னான்னா அந்த படத்தை எடுத்து என்ன சொன்னா நல்லா நீட்டா லேமினேஷன் பண்ணிட்டு தலைகீழ வச்சு வழிபாடு பண்ணிட வேண்டியதான். தலை கீழே இருக்கணும், காலு மேல இருக்கணும். ஏன்னா இது புதுவிதமா இருக்கணும். புதுவிதமாலாம் எதுவும் கிடையாது. அவன் வக்கரம்னு என்ன சொல்றேன்னு தலைகீழ் அப்படின்ட்டான். அவன் தலைகீழ் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நேராக பார்த்தால் என்ன சொன்னான்னா கிரகம் நன்றாக இருக்கிறது, கிரகம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்யறது? அப்ப எப்படி வழிபாடு பண்றது? குழந்தைய தூக்கிட்டு தலைகீழ நடக்க முடியுமா? நம்ம குழந்தைய என்ன சொன்னா தலைகீழ வச்சு என்ன சொன்னா அதை வழிபாடு பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் என்ன சொன்னா நல்லதுக்கும் காரணம் கெட்டதுக்கு காரணம் கடவுளுங்களும் சித்தர்களும் தான். அவங்களும் மகான்கள், அவர்கள் எப்படி வச்சு வழிபாடு பண்ணாலும் வேலை செய்வாங்க. அப்ப குரு வக்கரமானவர்கள், குரு வக்கரம் ஆயிடுச்சா, வக்கரமான நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அந்த வக்கரமான நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். அந்த நாளில் அல்லது வியாழக்கிழமையில், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் என்ன சொன்னா அந்த ஓரையை கணக்கு பண்ணி எந்த நட்சத்திரமோ அது ஒரு நட்சத்திரம் போது இந்த 9 கிரகங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த ஓரையில் படத்தை தலைகீழா வச்சு என்ன சொன்னான்னா 2 விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுங்க. குரு வக்கரம் என்ன சொன்னா அப்படியா குருவால் ஏற்படக்கூடிய இம்சைகள் பிரச்சனைகள் உடனே தீரும்.
என்னடா தலைகீழ வச்சு வழிபாடு பண்ண சொல்றேன்? எனக்கு தெரிஞ்ச அறிவு இது எவனும் சொல்லல, நான் சொல்றேன். எனக்கு இந்த பேசும்போது இந்த நேரத்துல தோணுது, நான் சொல்லிடுறேன். நீ வச்சு பாருங்க நடக்கும். வக்கரம்னு அதான் தலைகளை தானே தெரியும், தலைகீழ் தானே, அப்ப ரிவர்ஸ் தானே. அப்ப அப்படி வழிபாடு பண்ணும் போது சார் சித்தர் கோவிச்சுக்கிட மாட்டாங்க, அதெல்லாம் அவன் கோவிக்கவே மாட்டாங்க. அவன் என்ன சொல்றானா சாஸ்திரத்துல, உனக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னான், ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இல்ல குறிப்பிட்ட கிழமையில் வந்து என்ன சொன்னான்னா, நீ நிற அம்மனமாக உட்கார்ந்து வழிபாடு பண்ணி இது நடக்கும். மாந்திரிகம் படிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். நான் அப்படி வழிபாடு பண்ணியிருக்கேன், வழிபாடு பண்ணி வெற்றியெல்லாம் பெற்றிருக்கேன். அது வந்து இளமையான ஸ்பிரிட்டான காலம். அந்த ஸ்பிரிட்டான காலத்துல வந்து படிக்கணுங்கிற வெறி. அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து, தாமிரவரணி ஆற்றில் நடு ராத்திரி 12 மணிக்கு ஓரத்துல ஒருத்தனை காவலை வச்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னா, 108 பூவை மந்திரம் சொல்லி போடணும். 2வது மீன் கடிக்க கூடாது, மீன் கடிக்க கூடாது. குருநாதர் சொல்லிட்டாரு, எப்படி நீ படித்தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. அப்பதான் சித்து கிடைக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு வந்தேன் சார். அந்த படியில வந்து நல்லா வந்து ஓரளவு தண்ணி வந்து நம்ம மேல வர்றாப்புல என்ன செய்யணும், தண்ணிக்கு ஏத்து உட்காரக்கூடாது, அந்த வேலை உட்காந்து என்ன சொல்லணும், அந்த பூவை 108 தடவை வந்து என்ன சார் நேர அம்மனத்தோடு அதுல உட்காந்து அந்த பூவை போட்டு 108 முறை சொல்லணும். அப்ப ஐயோ மீன் கிடைக்குமே அப்படின்னா சின்ன விஷயம் கிடையாது. அது பாட்டு கடிச்சு எடுத்து விட்டுருச்சு, என்ன செய்யணும், கடிக்காதடா போடா அப்படின்ட்டார். கடிக்காதடா என்னடா செய்யும், ஒன்றும் செய்யாதடா. அப்ப என்ன செய்யறது, பொரிய வாங்கி முதல்ல போட்டு விட்டு, பொரிய வாங்கி முதல்ல போட்டு விட்டு நீ தண்ணிக்குள்ள இறங்கு, உட்காந்து என்ன சொல் 108 பூவை போட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடு அப்படின்ட்டாரு. சொன்னபடியே நடந்துச்சு, ஒன்றும் செய்யல. எனக்கு ஆவலுக்கு வந்து என்ன சார் ஒரு பையன் நம்ம வச்சுதான் இருந்தோம், ஏன்னா இரவு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் படிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து தைரியமாக வந்து கடவுள் வந்து நமக்கு வழி போட்டு கொண்டிருக்கிறார். நிறைய ஆத்ம ஞானங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது. காரணம் வந்து என்ன சொன்னா, கல்வியை வந்து இன்னைக்கும் வந்து என்ன சொன்னா கடமைக்காக கற்று 10 பேர்கிட்ட வந்து காசு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. யாருக்காவது 2 வீடியோ போனோம், படிக்கட்டும், நல்லா இருந்துட்டு போறான், அவன் நல்லா இருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படிங்கிறது தான். அப்ப குரு வக்கரமானவர்கள், உங்களுடைய குரு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கணும்னோ அதற்குண்டான சித்தரை வந்து தலைகீழாக வைத்து வழிபாடு பண்ணுங்கள், விளக்கு போட்டு. கண்டிப்பா குரு வக்கரம். அப்பப்ப அவர் குரு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதிபத்தியத்தில் இருப்பார், அதுக்குண்டான பிரச்சனைகள் இருக்காது. அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கிரன். அப்ப சுக்கிரன் வக்கரமானவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கிரன் யாரு, மகாலட்சுமி. சுக்கிரன்னா மகாலட்சுமி தானே. அப்ப சுக்கிரன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீங்கள் வந்து என்ன சொன்னா அஷ்டலட்சுமி படம் இருக்கு இல்லையா, அஷ்டலட்சுமி படத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து தலைகீழா வைங்க, தலைகீழா வைங்க, ரிவர்ஸ், அவ்வளவுதான். வச்சு அதை விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. என்ன பொறுத்தவரை பிரச்சனையும் வராது. ஒரு கிரகத்தை வந்து எப்படி சமாளிக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோமே தவிர, அதை விடுத்து வந்து என்ன சொன்னா எந்த தெய்வமும் வந்து என்ன நம்மளை தண்டிக்காது. அப்ப அந்த வழிபாட்டு முறைகள் என்பது என்ன சொன்ன, தலைகீழ் என்பது என்ன சொன்னா, ஏன் சிரசாசனத்துல வந்து என்ன சொன்ன தலைகீழா நின்று வந்து என்ன சொன்ன தியானம் பண்ணவெல்லாம் கிடையாதா? அப்ப இதை ரொம்ப பெருக்கமா சொல்லக்கூடாது. இதுல வந்து என்ன சொன்னா வெற்றி உண்டு, அதெல்லாம் கிடையாது. அப்ப சுக்கிரன் வக்கரமானவர்கள், சுக்கிரன் வக்கரமான மகாலட்சுமி தலைகீழாக வைத்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய வக்கரம் சரியா போயிடும். அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார், செவ்வாய்னா யாரு, செவ்வாயுடைய ஆதிபத்தியம். அப்ப செவ்வாயுடைய ஆதிபத்தியத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வக்கரத்தன்மையை எப்படி சரி பண்ணுவீங்க? செவ்வாய் என்று சொன்னால் விளையாட்டு, செவ்வாய் என்று சொன்னால் பயிற்சி. அப்ப செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்துடைய வக்கரத்துடைய தன்மையை போக்குவதற்கு ரிவர்ஸா நடக்கும், ரிவர்ஸா நடங்க. ரிவர்ஸா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நடக்கலாம். செவ்வாய்க்கிழமை எங்கேயாவது உங்க வீட்டுக்குள்ளே நடங்க, வெளியே நடந்தா பைத்தியார பையன் நடந்துட்டு இருக்கான்னு தான் சொல்ல போறான். பைத்தியாரம் நடந்துட்டு இருக்கானுங்கன்னா கோட்டி பிடிச்சிருச்சு அப்படின்பாங்க. நீங்கள் நடங்க,
செவ்வாய்க்கிழமை ரிவர்ஸாக நடக்கணும். அது இந்த நல்லா ஜம்ப் பண்ணி வந்து என்ன சொன்னான்னா, முன்னாடி ஜம்ப் பண்ணி போகிறது கிளாக்கு. அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா வந்து பின்னாடி ஜம்ப் பண்ணி நீங்கள் பின்னாடி போக போக அந்த செவ்வாய் என்பது உடற்பயிற்சி. அப்போ வக்கரம் என்பது சரியாக வேண்டும். அந்த கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா வந்து அது எவராவது ஒரு விதத்தில் இம்சையை கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ ரிவர்ஸில் குதித்து நடைப்பயிற்சியை விட குதித்து பின்னாடி போகணும். கரெக்டாக வந்து ஒரு 9 நிமிஷம் செய்து விட்டு நீட் பண்ணீங்கன்னா அந்த வக்கரத்தன்மை போகும். அப்போ 3க்கு சொல்லியாச்சு. அதற்கடுத்து புதன் வக்கரம். புதன் வக்கரம்னா புஸ்தகத்தை தலைகளை வச்சு படிச்சிட வேண்டியதுதான். புதன் என்று சொன்னால் புஸ்தகம். புஸ்தகத்தை தலைகளை வச்சு படிக்க கத்துக்கிடுங்க. புதன் வக்கரமா இருக்கு. அவர் வந்து முக்கியமான ஒரு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துலையும் பெரிய போராட்டம், 11ஆம் இடத்துலையும் ஒரு பெரிய போராட்டம். புஸ்தகத்தை தலைகீழாக வைத்து படியுங்கள். ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா ஒரு 5 பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் வந்து என்ன சொன்னா ஒயிட் பேப்பர் வந்து 5 பேப்பர் வந்து எடுத்துக்கிடுங்க. நல்லா சுக்குநூற கிழிச்சு எடுத்து போடுங்க. ஏதோ ஒரு பரிகாரம் தான். புக்கை தலைகீழாக வைத்து படிப்பது சிறப்பு. கண்டிப்பாக வக்கரத்தன்மை தெளியும் தேரும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா உண்மைதான். அதற்கடுத்து சனி வக்கரம் 5வது ஆள். இந்த 5வது ஆளுக்கு வந்து என்ன சொன்னான்னா சனி வக்கரம் ஆனவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து சனிக்கிழமை சனி ஓரை அப்படிங்கும்போது படிக்கட்டு என்பது சனி. படிக்கட்டு மாடி படிக்கட்டு என்பது மாடி படிக்கட்டில் வந்து ரிவர்ஸா ஏறணும். மெதுவா பார்த்து இந்த பக்கம் கைவிடியை பிடிச்சுக்கிட்டு நிதானமா வந்து என்ன சொன்னா ஏறணும். அப்படி ஏறி ரிவர்ஸாவே இறங்கணும். அப்ப ரிவர்ஸ் என்பது வக்கரத்தன்மையை வந்து சரி பண்ணும். இதை இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பஞ்சமாதி ஐவர்ல வந்து குரு வக்கரத்துக்கு சொல்லிட்டோம், அது வியாழக்கிழமை தான் செய்யணும். அதற்கடுத்து சுக்கிரன் வக்கரத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் செய்யணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் வக்கரத்திற்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். புதன் வக்கரத்துக்கு புதன்கிழமை தான் செய்யணும். சனி வக்கரத்துக்கு சனிக்கிழமை தான் செய்யணும். இந்த பஞ்சமாதி ஐவர் தான் வந்து என்ன சொன்னா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வக்கரத்தன்மையை கொடுத்து வந்து நம்மளை இம்சப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இதெல்லாம் ஒரு கான்டென்ட். இதுல வந்து எந்த தவறு. ஏன்னா இந்த சித்தர்களை தலைகீழாக வைத்து வழிபாடு பண்ணுவதும், மகா அஷ்டலட்சுமிகளில் வந்து என்ன சொன்ன தலைகீழாக வைத்து வழிபாடு பண்ணுவதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கஷ்டமே படாதீங்க. இதுல எந்த வித ப்ராப்ளமும் உங்களுக்கு வரப்போறதெல்லாம் கிடையாது. அதாவது என்ன சொன்னா மனிதன் தலையை வந்து என்ன சொன்ன கீழே ஊனி, அந்த அம்மா வந்து காரைக்கால் அம்மையார் என்ன செஞ்சாங்க, சிவனை வந்து காணுவதற்காக என்ன சொன்ன தலையை கீழே வச்சு அந்த கையை ஊனி நடந்து போகலையா? ஏன்? எல்லாம் காரணமாகத்தான். வெற்றி வேண்டுமா? சில ரகசியத்தில் கசப்பு இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பாத பூஜை எல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்களை சொல்லுவோம். அது கீழ்மட்ட ஜாதிக்கு தான் பண்ணணும். பண்ண முடியலன்னா அதோடைய கர்மாவை நம்ம அனுஷ்டாகும். அதனால வக்கரமான கிரகங்களை சரி பண்ணுவதற்குண்டான எனக்கு தெரிந்த முன்னோர்கள் சொல்லிய வழிகளில் வந்து இதுவும் ஒன்று. பரிசித்து பாருங்கள். எல்லாருக்கும் உடனே நல்லா ஒர்க் அவுட் ஆகும், பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதனால கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னு வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.